கிறிஸ்துவுக்கான அன்பானவர்களே, ஆண்டவருடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் சங்கீதம் 1வது வசனம். வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். என் ஆண்டவர் அழைக்கிறார். இன்றைக்கு அநேக அரசியல் கட்சிகள் தங்களுடைய தலைவரை கொண்டு கூட்டங்களை நடத்தும் பொழுது, மாநாடு நடத்தும் பொழுது சோ அழைக்கிறார் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு இங்கு வேதம் சொல்லுகிறது, அவர் பூமியை கூப்பிடுகிறார். He calls the earth. எதற்காக அவர் அழைக்கிறார் என்று சொன்னால் 4வது வசனத்திலே அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுகிறார். He is going to judge his own people. எதற்கு அழைக்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய ஜனத்தை அவர் நியாயம் தீர்க்க போகிறார். நான் தான் அவருடைய பிள்ளையாயிட்டேன், ஏன் என்னை அவர் நியாயம் தீர்க்க வேண்டும் என்கிற கேள்வி எனக்கு வருகிறது. நான் ஒரு நாளில் ஆண்டவரை இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொண்டேனே, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய மீறல் இருக்கிறது என்று சொல்லி எப்படி என் ஆண்டவர் எனக்கு நியாயம் தீர்ப்பு செய்யலாம்? கேள்வி அருமையாய் வருகிறது. அவர் அக்கிரமக்காரர்களை அல்லவா நியாயம் தீர்க்க வேண்டும்? ஆலயத்துல வாரம் செல்லுகிற என்னையே நியாயம் தீர்க்க வேண்டும்? விசுவாசி என்று பறைசாற்றுகிற என்னையே நியாயம் தீர்க்க வேண்டும்? பரிசுத்தவான் என்று அலட்டிக் கொள்கிற என்னையே நியாயம் தீர்க்க வேண்டும்? இப்படி பல கேள்விகள் நமக்கு வருவது உண்டு. வேதம் சொல்லுகிறது வெகு அழகாக. 1 பேதுரு 4:17 அவர் எங்கே நியாயம் தீர்க்கிறார் என்று சொன்னால், நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிற காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்துல துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவரின் முடிவு என்னவாயிருக்கும்? மீண்டும் சொல்லுகிறேன், நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிறது. இயேசுசாமி கூட ஆலயத்திலே சென்றுதான் அங்கே விற்கிறவர்களையும் கொல்லுகிறவர்களையும் காசுக்காரர்களையும் பலர்களையும் தூக்கி எறிந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிற காலமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் அங்கு அக்கிரமம் பெருகி இருக்கிறது. இறை நாமத்தில வீணான காரியங்கள் அங்கே பரவி கிடக்கிறது. அதை துவக்கினால் பாருங்கள், முந்தி நம்மிடத்துல துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் முடிவு என்னவாயிருக்கும்? நமக்கிட்டயே இந்த இதுனாக்க கீழ்ப்படியாதவருடைய நிலை எப்படியா இருக்கும்? அன்புக்குரியவர்களே, எங்க எப்படி துவங்கினாலும் ஒரு காரியத்தை ஆண்டவர் வர இருக்கிறார். நான் ஆண்டவரை நேசித்து ஆண்டவருடைய பிள்ளையாக, ஆண்டவருடைய சாட்சியாக, ஆண்டவருக்குள் வாழ்கிற வாழ்க்கை எனக்கு இருக்கும் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது ரோமர்களின் கடிதம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்புள்ளை. இந்த தீர்ப்பு ஆலயத்திலே துவக்கினாலும் மாம்சத்தின்படி நடக்காமல் இறை ஆவியின்படி நான் நடப்பேன் என்று சொன்னால் எனக்கு தீர்ப்பு இல்லை, நியாய தீர்ப்பு இல்லை, அது என்னை பட்சிக்காது. வேதம் சொல்லுகிறது 50ஆம் சங்கீதம் 2வது வசனத்திலே, பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். என் தேவன் அழைக்கிறார். அழைப்புக்கு பாத்திரவான்களாய் இருக்கிற மக்களை அவரிலே பிரகாசிக்க செய்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த எண்ணங்களோடு அர்ப்பணிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல இயேசு சுவாமி, இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் மீண்டும் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் கர்த்தாவே, உமக்கு உகந்தவர்கள் கர்த்தாவே, உமக்கு சாட்சி வர உதவி செய்யும். நியாய தீர்ப்பு எங்கு துவங்கினாலும் நாங்கள் உம்முடைய ஆவியிலே திரும்புகளுக்கு பெற்றவர்களாய் காணப்பட்டு உம்முடைய நாமத்தை உயர்த்த உதவி செய்யும் பயன்படுத்தும். இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.